ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். இதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். 1-3 வசனங்களை வாசிக்கினா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்படியே ஒரு பெரிய பட்டியலே அங்கே சொல்லப்பட்டிருக்கும். தேவப்படையில் தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்ட விடுதலையாக்க, துக்கத்துக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க, இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆனால் இயேசு பிறந்து அவன் தேவாலயத்தில் புஸ்தக சுருளை எடுத்து வாசிக்கும் போது இந்த வசனத்தை வாசித்து அதை நிறைவேற்றுவார். லூக்கா 4:18 வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை இங்கே நிரூபிக்கிறத சொல்லுகிறத நான் பார்க்குறோம். நசரேயனாகிய இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தேவ பிள்ளைகளே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாராம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட அபிஷேகம் மிக மிக அவசியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியின் நிறைவை, பரிசுத்த ஆவியினுடைய அடையாளங்களை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கும்போது இந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கும், இந்த அபிஷேகம் என் கட்டுகளை உடைக்கும், இந்த அபிஷேகம் என்னை இயேசுவை போல மாற்றும். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு அவருக்காக ஊழியம் செய்ய வைக்கிறது. பிள்ளையில நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணினாரா. அப்போ நீங்களும் நானும் தேவ பிள்ளைங்க சாதாரண ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது, தேவ வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படணும். அதுதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அதே பிள்ளையில எபேசியர் 3:14 வாசித்தீங்கன்னா உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அபிஷேகத்தினால ஆவியின் வரங்களினால நீங்களும் நானும் பலப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறவராய் காணப்படுவோம். ஒருவேளை எனக்கு யாராவது தீங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு நான் தீமைக்கு செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மையை செய்வேன். இயேசுவை அதுதான் செய்தார். இயேசுவை கன்னத்தில் அரைஞ்சாங்க, இயேசுவை செய்யாத தப்புக்காக சிலுவையில் அறைந்தாங்க, அவளை மரணத்துக்கு உட்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் மனசு வச்சுருந்தா ஒரு நொடி பொழுதில் அவர் மறைந்து இருக்கலாம். தேவ பிள்ளையில் ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பிதாவின் சித்தம் அதுதான். அதுக்காக தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். பிதாவின் செல்ல பிள்ளையா அவர் மடியில் இருக்கிறத விட்டுட்டு ஏன் தாழ்மையின் கோலம் எடுத்து உலகத்துக்கு வந்தாருன்னா அவருக்கு கீழ்ப்படியும் என்பதற்காக தான். அவர் கீழ்ப்படிந்து மரித்து ரத்தத்தை சிந்தினால்தான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தனால இன்றைக்கி நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிற அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளை நிறைய பேருக்கு நன்மை பயக்கொள்ள ஆண்டு வச்சிருக்கிறார். எப்படி இல்லை? அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவர் செய்த ஊழியத்தை நீங்களும் நான் செய்யணும். நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். எத்தனை நன்மை வேதத்தெல்லாம் பார்க்குறோம். குருட்டு கண்களை திறந்திருக்கிறார், ஊமையை பேச வைத்திருக்கிறார், சப்பானியில் நடக்க செய்திருக்கிறார், சூம்பிப்போன கைகளை நேராக்கினார், குஷ்டர்களை சுஸ்தமாக்கினார், தெய்வ பிள்ளைகளை மரித்து போன பிணங்களை உயிரோடு எழுப்பினார். ஆமே, எத்தனை நன்மைகள்! எத்தனை பிசாசு பிடியில் அகப்பட்டவங்களை ஆண்டவர் குணமாக்கிற, தீயிலும் தண்ணியிலும் அலக்கழிக்கப்பட்ட பிசாசுகள்லாம் கர்த்தர் துரத்தி அடித்தார் அல்லவா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் நன்மை செய்கிறவர் இருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக இந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுங்க, நீங்களும் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீங்க. உங்களையும் கர்த்தர் நன்மை செய்கிறவர்களாக மாற்றுவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நன்மை செய்கிறவராய் பிசாசில் ஆக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இது போல ஆண்டவரே எங்களையும் அப்படி பயன்படுத்துங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே உமக்கு நன்மை செய்கிறவர்களாய், நன்மையை அனுபவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்.
யார் யார் என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ அந்த நன்மைகள் கைக்கூடி வரட்டும். ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் நன்மையின் தேவன், நன்மை தருவார். தைரியமாக போங்க. God bless you.